இந்த ஹவுஸ் கீ செயினோட பாட்டம் பார்க்கலாம். அதுக்கு நான் அக்ரிலிக் யான் ஆன்டி பில்ல இந்த கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்கலாக 12 செயின் எப்படி போடணும்னு தெரியும். நான் இந்த அக்ரிலிக் யானுக்கு 4mm நீடில் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா 12 செயின் போட்டு எடுத்தப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது உங்களோட லூப்புக்கு பக்கத்தில் இருக்க இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்போ 12 செயினில் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டோன்னா மீதி 11 இருக்கும். அதில் 10 செயினுக்கு நீங்கள் சிங்கிள் குரோஷே போடுங்க. சிங்கிள் குரோஷே ஆல்ரெடி எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியும். நீடில் உள்ளே விட்டு த்ரெட் எடுக்கும்போது 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப்லேயும் நம்ம போடணும். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியை மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 10 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு பார்க்கலாம். 10 சிங்கிள் குரோஷே போட்ட அப்புறம் எனக்கு மீதி இருக்குது இந்த ஒரே ஒரு செயின் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இந்த ஒரு செயின் இருக்குதா, 10 செயின். ஒரு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். 10 சிங்கிள் குரோஷே, அப்போ 11 ஆகிட்டு லாஸ்ட்டில் 12 செயின் போட்டாலும் அதில் லாஸ்ட்டில் ஒரு செயின், அதில் 3 சிங்கிள் குரோஷே போடணும். 3 சிங்கிள் குரோஷே போடும்போது டேன் ஆகிரும். இதில் ஒரு ஒரே இடத்துல 3 போடுவோம். அது எப்படி டேன் ஆகும்னா இதில் 1 இதில் 1 இப்படி 3 இப்படி டேன் ஆகிரும். ஒரே இதில் 2 3 அதே இடத்துல தான் போடுறோம். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி உங்களுக்கு டேன் ஆகி வரும். இனிமேல் இந்த ஃபஸ்ட்டு உள்ள யானை இப்படியே இது கூட கண்டினியூ பண்ணி செஞ்சிடலாம். இப்போ இதில் நான் 3 சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன்னா இனிமேல் 9 செயினுக்கு நான் என்ன செய்யணும்னா ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ இதில் நான் 3 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். இதில் நான் நீடில் விடுறேன் பாருங்கள். நீடில் விடும்போது இது மேலே இருக்கணும். அப்புறம் த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே, இப்படி 9 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 9 சிங்கிள் குரோஷேயும் அண்டர் த யான் தான் போடணும். அண்டர் த யான்னா அந்த வீசிச்சிருக்க மாதிரி அப்படி போடும்போது இது இப்படி போச்சுனாலும் இந்த த்ரெட்டை தூக்கி இப்படி வச்சுட்டு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லை, இது 9வது சிங்கிள் குரோஷே. ஒம்பது சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போ 9 ஸ்டிச் போட்டப்புறம் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். இது நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணோமா அது இதுதான் லாஸ்ட் ஸ்டிச். இதில் நான் 2 சிங்கிள் குரோஷே போடுறேன். அதாவது ஒரு இன்க்ரீஸ் 1, அதே இடத்துலையே நான் 2 போட்டாச்சு. போட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னா இனிமேல் இப்படி டேன் பண்ணி ஃபுல்லாக நான் என்ன செய்யணும்னா ஒரு சிங்கிள் குரோஷே இது ஃபுல்லாக போட்டு கொண்டுட்டு வரணும். ஸ்லிப் ஸ்டிச் கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம சிங்கிள் குரோஷே தான் போட்டு கொண்டுட்டு வரணும். இங்கே 9 சிங்கிள் குரோஷே போட்டப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இனிமேல் என்ன செய்யணும்னா அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லா இதுலேயுமே ஒரு சிங்கிள் குரோஷே அப்படி ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதான் இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டிங்கன்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ரவுண்ட்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டு வரும்போது இப்படி வரும். இதை இப்படி மடக்கணும். நம்மளுக்கு இந்த பவுச் செய்வோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இது செய்யணும். சிங்கிள் குரோஷே இப்படி ஃபுல்லாக சுற்றி நீங்கள் சிங்கிள் குரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாகவே சுற்றி அப்படி சிங்கிள் குரோஷே ஒரு 8வது ரோ வரையும் போட்டுட்டு வாங்க.
இனிமேல் இந்த மார்க்கர் தேவைப்படாது. இது ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் குரோஷே தான் போட போகிறோம். இது போடுறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வர்றது தெரிலனா நீங்கள் இதை அது இப்படி மடக்கணும். நம்ம இப்படி செஞ்சுட்டே வருவோம். செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு இதுதான் நல்ல பக்கம். இப்படி மடக்கிக்கணும். இதை வேணால் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக எந்த இதில் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்டர் த யான்ங்கும்போது இப்படி உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது த்ரெட் இருக்கிறது தான் உள் பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அப்படி இல்லைனாலும் தானாகவே உங்களுக்கு இப்படி மடங்கி வந்துடும். நான் ஃபுல்லாக இதை போட்டுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பவுச் மாதிரி கிடச்சிருக்குது பாருங்கள். இது ஒரு குட்டியாக ஒரு பவுச் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எல்லா இதுலேயுமே சிங்கிள் குரோஷே தான் போடணும். நான் 9 ரவுண்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 8 ரவுண்ட் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் எந்த ரவுண்டுமே ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது. அப்படி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். எனக்கு இப்போ தெரியும் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு கம்ப்ளீட் பண்ணுங்கிறது. உங்களுக்கு தெரிலனா இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா பக்கமுமே கவுண்ட் பண்ணும்போது 9 வருதா அப்படி பார்த்துக்கோங்க. சரி, நான் 10 ரோ போட்டிருக்கேன். 10 ரோ போட்டோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் இதுனா இதோட இதில் போட்டுட்டு இதுலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் கூட நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச். இது கூட எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். 10 ரோ போட்டிருக்கேன். 10 ரோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த செயினில் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொண்டு லாஸ்ட்டில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் குரோஷே தான். ஃபஸ்ட்டு மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும். மீதி எல்லாம் அப்படி சுற்றி 10 ரோ உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ ஹைட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா லாங் டெயிலாக விட்டு நான் லாங் டெயிலாக விட்டே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் நமக்கு த்ரெட்டு பத்தாதுன்னு இருக்கக்கூடாது. நல்லா லாங் டெயிலாகவே விட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இதை தான் வச்சு இது கூட ஜாயின் பண்ணணும். ஒரு டோர் மாதிரி ஒன்று செய்யணும். இதில் விண்டோ வைக்கணும். அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன். டோர் செய்கிறதுக்கு நான் 4 செயின் ஸ்லிப் நாட் போட்டு 1 2 3 4 செயின் போட்டு பண்ணிடணும். அதாவது இதுதான் நம்ம சிங்கிள் குரோஷே போடும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுடுங்க, ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். அப்போ இது லூப்பு, ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயினில் அடுத்த 2 செயின் மீதி 3 செயின் இருக்குமா, அதில் அடுத்த 2 செயினுக்கும் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். 4 செயின் போட்டதில் 1 ஸ்கிப் பண்ணியாச்சு. மீதி 3 செயினில் 2 செயினில் சிங்கிள் குரோஷே போடுறோம். 3வது செயினில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, இன்க்ரீஸ் கிடையாது, 3 சிங்கிள் குரோஷே. இன்க்ரீஸ்னால் 2 சிங்கிள் குரோஷே தான் போடுவோம். இது 3 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 இப்படி போடும்போது நம்மளுக்கு டேன் ஆகி வந்துடும். இந்த பக்கம் டேன் பண்ணி வந்தப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்னா ஒரு சிங்கிள் குரோஷே ரெண்டு ஸ்டிச்சுக்கு இந்த 2 ஸ்டிச்சுக்கும் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். இந்த 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 த்ரெட்டை இப்படி மேலே வச்சு இப்படி வச்சிங்க. அடுத்தது 1 இதுலேயும் அண்டர் த யான் செய்யுங்க. 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. 2 சிங்கிள் குரோஷே போட்ட அப்புறம் அடுத்த 2 செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போட்ட அப்புறம் ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டு இப்போ இப்படி டேன் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு பேஸ் மாதிரி மாறிடும். இப்போ இப்படி இருந்த பேஸு இப்போ இப்படி மாறிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா 3 ஸ்டிச்லேயும் சிங்கிள் குரோஷே போடணும். இது ஒரு சிங்கிள் குரோஷே, இது 2வது சிங்கிள் குரோஷே,
இது 3வது சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த மிடில் உள்ளதில் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இன்னொரு சிங்கிள் க்ரோஷேயும் போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த டேனிங் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க வேண்டியதான். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சா, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குதா, இதுதான் ரோ. உங்களுக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 செயின் போடும். அதாவது இங்கே இருக்குது அந்த 4 செயின் போட்டுட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி 3 செயின் இருக்கும். அந்த 3ல் 2 செயினில் சிங்கிள் க்ரோஷே, 3வது இதில் இங்கேருந்து வந்திருக்கும். நம்மளுக்கு இங்கேருந்து வந்திருக்கும். 3வது இதில் 2 ஸ்கிப் பண்ணிடுவோம். 3வது இதில் 3 சிங்கிள் க்ரோஷே போடும்போது நமக்கு டேன் ஆயிரும். அப்புறம் இப்படி கொண்டுட்டு வந்த பிறகு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுப்போம். ஒரு செயின் போட்டு டேன் பண்ணி இப்படி கொண்டு வந்திருப்போம். நம்மளுக்கு நடுவில் இது இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் கிடச்சிரும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு நல்ல லென்த்தாக கொஞ்சம் அதில் தைச்சி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஆல்ரெடி நான் உள்ளே விட்டு தான் வச்சுருக்கேங்கிறதுனால இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை அது கூட அட்டாச் பண்ணிடலாம். இதில் வச்சு இந்த மாதிரி இதில் அட்டாச் பண்ணணும். அப்படியே இதில் ஒரு விண்டோ மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸ். இதுலேருந்து 1 2 2வது இதில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். அது ஆக்சுவலாக வேறு நான் நூலில் எடுத்துருந்தேன்னா கொஞ்சம் சின்னதாக அழகாக வந்திருக்கும். இது பெருசாக இருக்குது. இதில் வச்சு இப்படி அட்டாச் பண்ணிடுங்க. வைக்க போகிறேன். எண்டு வைக்கிறதுக்கு இதில் அப்புறம் இங்கே இதுக்கு நேரம் இங்கே இந்த மாதிரி விண்டோ எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் பக்கத்து கடையில் தான் இந்த இது வாங்கியிருந்தேன். ஞாபகம் இல்லை எவ்வளோ வாங்கினேன்ட்டு. ஒரு 3 ரூபா 4 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால நானே ஒரு செயினை போட்டு இதில் மாட்டியாச்சு. இது நல்லா தான் இருக்குது. செயின் போட்டு இதில் மாட்டி இதில் இது இருக்கேன். இனிமேல் இந்த த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இதில் நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தான் செஞ்சுருப்போம். இப்போ பேக் லூப் இருக்கும்ல, அதிலே இதையும் அட்டாச் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். சாதாரணமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இதில் உள்ள ஒவ்வொரு செயினையும் அதில் உள்ள ஒவ்வொரு இது கூடயும் அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி வச்சு அட்டாச் பண்ணிட்டு வாங்க.
எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. சாதாரணமாக இப்படி கோர்த்து இது கூட இப்படி கோர்த்து எடுப்போம்ல, அதையும் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி கோர்த்து எடுக்கிறதா நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கீ செயினுக்கு நம்ம எவ்வளோ ருபீஸ் வாங்கலாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உள்ள ஸ்பாஞ்ச் எதுவும் கொடுக்கல, அப்படியே செஞ்சுருக்கேன். ஆனால் நல்லா ஒர்த்தாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இந்த அக்ரலிக் யானுக்கு பதிலாக காட்டன் யான் போட்டிருந்தா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது எவ்வளோக்கு வாங்கினா நல்லாயிருக்குங்கிறத இது ஒரு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த கிளாஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன டியூட்டோரியல் உங்களுக்கு வேணுங்கிறதையும் என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.